நீங்கள் அந்த வலை வச்சே பூசினாலும் அந்த கிராக் வரதை உங்களால் தடுக்க முடியாது. இந்த பைப் லைனில் கிராக் வருது வலை வச்சு பூசுங்க, கிராக் தடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கிராக் எதனால் வருது அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா? அதுக்கு நான் 3 எவிடன்ஸை சப்மிட் பண்ணுறேன். அந்த 3 எவிடன்ஸ்லேயே உங்களுக்கு சொல்யூஷனும் இருக்கும். ஒரு வால் பூசுறதுக்காக தண்ணி விட்டு ரெடி பண்ண போதும் ஊற்ற டஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, டஸ்ட் பார்ட்டிகல் தெரியுதா? அந்த டஸ்ட் பார்ட்டிகல் அப்படியே உள்ளே இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த கிராக் வரும். இதில் அதாவது இந்த வால் தண்ணி விட்டதுக்கு அப்புறமும் இதில் டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். தெரியுதுங்களா? வால் பூச்சி நாம் ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல டஸ்ட் இருக்கிறதுனால அந்த பிளாஸ்டரிங் வால் கூட நல்லா ஒரு பாண்டிங்கை உருவாக்காது. ரீசன் 1 பார்த்துருப்பீங்க. இது ரீசன் 2. நான் இந்த வாலை பூசுறதுக்காக பால் அடித்து இந்த வாலுக்கு நான் ரெடி பண்ணும்போது இந்த வாலுக்கு பால் அடித்ததை பார்த்துருப்பீங்க. நான் அடித்த பால் இந்த உள் சைடு ஏறி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஏறி இருக்காது. நான் இந்த வாலுக்கு அடித்த பாலில் ஒரு பக்கம் நிலஞ்சிருக்கும், ஒரு பக்கம் நிலையாமையும் இருக்கும். அது கண்டிப்பாக இது யூஸ்வலாக நடக்கிறது தான். பால் கொஞ்சம் முருபையா அடிச்சு விட்டாதான் நிறைய வேஸ்ட் ஆகும். வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, உள் சைடு நல்லா பாலை ஏற்றி விடும். இந்த மாதிரி பால் நல்லா உள்ளுக்குள்ளே ஏறும்போது தான் அந்த வாலோட நாம் பூசுகிற பூச்சி நம்ம அடிக்கிற கலவை நல்லா ஒரு பாண்டிங்கை க்ரியேட் ஆகும். நல்லா போய் செவுத்துல ஒட்டும், அவ்வளோதான். இப்போ நான் இதுக்கு எடுத்துக்கிட்ட டைமு ஒரு நிமிஷம் சேர்ந்து வரும். ஆனால் உள் சைடு பூரா நல்லா பால் ஏறி இருக்கும். நான் போன வாட்டி அடித்த பாலோட இந்த வாட்டி அடித்த பால் நல்லா தெளிவாக எல்லா மூலையிலையும் ஏறி இருக்கும். அதாவது இந்த பைப் ஜாயின்ல கிராக் வரத 2 மைனர் ப்ராப்ளம் தான் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது மேஜர் ப்ராப்ளம். சரி, இந்த பாக்ஸை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மட்டத்துக்கு வைக்கணும்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது மட்டத்துக்கு வைக்கவே கூடாது. சரி, இது நான் மட்டத்துக்கு வைக்கிறதுக்காக, பூச்சி மட்டத்துக்கு நான் வைக்கிறதுக்காக இழுக்க போகிறேன். கீழே வலை வச்சிருக்கு, மேலே வலை வைக்கல. நான் இந்த பாக்ஸை கொஞ்சமாக தான் வெளியே இழுக்க போகிறேன், செவுத்து மட்டத்துக்கு இழுக்க போகிறதில்ல. இழுக்குன்னா